ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இட்லி அரிசியில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப நைஸாக இருக்கணும் மாவு. நல்லா தண்ணி ஊற்றி நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கெட்டிமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணியாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மாவு பாருங்க நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவு எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம். மாவு நம்ம டைரெக்டாக போட்டோம்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால தான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிண்டி விடலாம். சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ரொம்ப தீ அதிகமாக வைக்க வேண்டாம். சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்ட கிண்ட கெட்டியாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இழுத்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். நம்மளுக்கு கொஞ்சம் டைட் ஆகிட்டே தான் வரும் மாவு. அதனால் நம்மளுக்கு 2 கையும் வச்சு மாற்றி மாற்றி கிண்டி விட்டுக்கலாம். கை வலிச்சாக்க தீ சிம்லேயே வச்சுக்கலாம். கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு மேலாக கரண்டியும் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. நனைச்சிட்டு அப்படியே திருப்பிடலாம். மாவு பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு. மூடி வைக்கணும். நம்ம மாவு ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இந்த மாதிரி மாவு ரெடியானால் இந்த மாதிரி இருக்கும். கையில் ஒட்டாமல் வரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பலகையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நல்லா நைஸாக வரணும். சப்பாத்தி மாவு மாதிரியே அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாவில் எவ்வளோ சன்னமாக இருந்தாலும் நல்லாவே வரும். இடியாப்ப முறுக்கச்சியில் ஒரு சன்னமாக நம்ம ஓமப்பொடி அச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஒட்டாமல் வரும். நம்ம மாவு கெட்டிமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் நல்ல விடி விடியாக நூல் மாதிரி வரும். தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இடியாப்ப தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் மாவு. மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தட்டில் இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எல்லா இடியாப்பமும் பிழிஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சரிசி மாவில் எப்பயுமே இடியாப்பம் செய்வோம். இந்த மாதிரி புழுங்கரிசியில் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ரொம்ப சாஃப்டாக வரும் இடியாப்பம். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குங்க. நான் முடிஞ்சளவு ஸ்பீடில் வச்சு தான் செய்திருக்கேன். ரொம்ப போர் அடித்தா கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். தண்ணி கொதிச்சோடனே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சோடனே இந்த இடியாப்ப தட்டு வச்சு ஒரு 13 நிமிஷத்துல எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். எனக்கு 13 நிமிஷத்துலேயே நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு இப்போ கெட்டிமாக இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சு கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொதிக்க கொதிக்க தண்ணி காய வச்சு ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணியும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா சரியாக போகும். இதுவுமே நான் எப்படி வருதுன்னு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு கிண்டும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளால் சரி பண்ண முடியாது. மறுபடியும் மாவு தான் போடணும். டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் மாவை. இந்த மாவு அப்படியே நம்ம முறுக்கச்சியில் போட்டாச்சு. இப்போ நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வருது பாருங்கள். இடியாப்பம் நல்லா நூல் நூலாக வருங்க. இதுவுமே அப்படியே இட்லி தட்டில் வச்சோம்னா இட்லி பாத்திரத்தில் வச்சோம்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா ஒரே ஒரு தட்டு தான் வைக்கிறோம். அதனால் சீக்கிரமாக வந்துடும். பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இடியாப்பம் ரொம்ப நல்லா வருது.
எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து போய் வச்சிடலாம். அதுக்குள்ளார இது வெந்துருச்சு. எனக்கு கரெக்டாக 13 நிமிஷத்தில் வெந்துருச்சு. எடுத்துகிட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இடியாப்பம். நல்லா அப்படியே நூல் நூலாக வருது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நம்ம பானகம், தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை கிரேவி கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ.